வினாப்பத்திரம் ஒன்றின் பகுதி 2 7வது வினா. இலங்கையில் 1978ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட அரசியல் யாப்பு சீர்திருத்தத்தின் பின் பதவி வகித்த நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதிகள் மூவரின் பெயர்களை கேட்டிருக்கு. 2வது அரசியல் யாப்பு சீர்திருத்தத்துக்கு பிற்பாடு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதிகள் மூவரின் பெயர். அதில் ஒன்று கௌரவ ஜே.ஆர். ஜெயவர்தனா. உங்களுக்கு தெரியும், இலங்கையின் முதலாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி. அடுத்தது கௌரவ ரணசிங்க பிரேமதாச, கௌரவ டி.பி. விஜயதுங்க, கௌரவ சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, கௌரவ மஹிந்த ராஜபக்ஷ, கௌரவ மைத்ரிபால சிறிசேன, கௌரவ கோத்தபாய ராஜபக்ஷ. ஏதாவது 3 பேர்ட்ட நீங்கள் பேர் எழுதினீங்கன்னா இதுக்குரிய புள்ளிகள் 3 உங்களுக்கு வழங்கப்படும். 2வது கேள்வி, 1978ஆம் ஆண்டு அரசியல் யாப்பின்படி இலங்கையில் உருவாக்கப்பட்ட நீதிமன்றங்கள் 4 குறிப்பிடுக. உச்ச நீதிமன்றம், மேன்முறையீட்டு நீதிமன்றம், மேல் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், குடும்ப நீதிமன்றம், நீதவான் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம், முதல் நிலை நீதிமன்றங்கள். இதில் 3வது, 1978ஆம் ஆண்டு அரசியல் யாப்பின்படி நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியின் அதிகாரங்களை 2 காரணிகளின் அடிப்படையில் விளக்குக. 5 புள்ளி. 1978ஆம் ஆண்டின் 30வது சட்டத்தின்படி இலங்கை ஜனாதிபதி அரசாங்கத்தின் தலைவர், நிறைவேற்று துறையின் தலைவர், முப்படைகளின் பிரதம தளபதி. அடுத்தது, பாராளுமன்றத்தை கூட்டுதல், ஒத்திவைத்தல், பொது தேர்தலை அடுத்து வரும் 1வது அமர்வுக்கு தலைமை வகித்தல், அரசாங்கத்தின் கொள்கை விளக்க உரையை நிகழ்த்துதல். மற்றது, பாராளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம், பிரதமரை நியமித்தல், அமைச்சர்களை நியமித்தல், அவர்களுக்கு அமைச்சுக்களையும் பொறுப்புகளையும் வழங்குதல், அமைச்சரவைக்கு தலைமை தாங்குதல் என்பன. இதன்படி அவர் நிறைவேற்றுத்துறையின் தலைவராக பிரதம நீதிபதி, உச்ச நீதிமன்ற நீதிபதி, மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளையும் நியமிக்கிறார். உச்ச நீதிமன்றத்திலோ அல்ல ஏனைய நீதிமன்றங்களிலோ குற்றவாளியாக காணப்படும் நபருக்கு மன்னிப்பு வழங்குதல், தண்டனையை குறைத்தல் போன்ற நீதித்துறை அதிகாரங்களும் ஜனாதிபதிக்குரியதாக காணப்படுது. அரசின் தலைவர் என்ற வகையில் யுத்தத்தையும் சமாதானத்தையும் பிரகடனப்படுத்தக்கூடியவர். அரச வைபவங்களுக்கு தலைமை தாங்குதல், சர்வதேச அரங்கில் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துதல், அரச இலச்சினையை தனது பொறுப்பில் வைத்திருத்தல். ஆனால் ஜனாதிபதிக்கு எதிராக நீதிமன்றம் வழக்கு தொடர முடியாது என்பது விசேட அதிகாரமாக காணப்படுது. இதில் 4வது வினா, சுதந்திரத்துக்கு பின் இலங்கையின் கல்வித்துறையில் ஏற்பட்ட மாற்றம். ஒவ்வொரு மாற்றங்களும் வந்திருக்கு. கல்வித்துறையில் ஏற்பட்ட மாற்றங்களை 3 காரணிகளின் அடிப்படையில் விளக்குக. அதாவது, சுதந்திரத்தின் பின்னர். ஒன்று, அரசாங்க பாடசாலைகளை அமைத்தல், பாடத்திட்டத்தை விருத்தி அடைய செய்தல், ஆசிரியர் பயிற்சிகளை நவீனமயப்படுத்துதல், விஞ்ஞான ஆய்வுகூட நூல் நிலைய வசதிகளை விரிவுபடுத்துதல். உதாரணமாக மஹிந்தோதய விஞ்ஞான ஆய்வுகூடம். மாணவர்களுக்கான நலன்புரி நடவடிக்கைகளை மேம்படுத்தல், இலவச பகல் உணவு, பல்வைத்தியம், சலுகை விலையிலான போக்குவரத்து கட்டணங்கள், இலவச பாடநூல், இலவச சீருடை, சுரக்ஷா காப்புறுதி திட்டம். கல்வி நிர்வாக நடவடிக்கைகளை காலத்திற்கு காலம் பொருத்தமாக மாற்றுதல், தொழில்நுட்ப கல்வி ஸ்தாபனங்கள் உருவாக்கப்படல், தொழில்நுட்ப பாடங்களுக்கான புதிய கற்கை நெறிகளை ஆரம்பித்தல், புதிய பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டமை, 13ஆம் ஆண்டு கல்வி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டமை, மற்றது பல்கலைக்கழகங்களில் புதிய கற்கை நெறிகள் ஆரம்பிக்கப்பட்டமை தொடர்பாக இந்த கல்வி சீர்திருத்தத்தில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்களாக காணப்படுது. இது தொடர்பான பாஸ் பேப்பர் கேள்வியை பார்த்தோம்னா 2016 MCQல 30வது வினாவாக கேட்கப்பட்டிருந்தது. 2019 MCQல 35வது வினாவாக கேட்கப்பட்டிருக்கு. இலங்கையின் தோற்றம் பெற்ற பழமையான அரசியல் கட்சி லங்கா சமசமாய கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்று கேட்டிருக்கு. அதில் விடை லங்கா சமசமாஜ கட்சி. 31வது, இலங்கையில் அமைந்துள்ள சில விவசாய குடியேற்றங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. கல்லோயா, கந்தலாய், கிருந்தல, மின்னேரியா, மினிப்பே என்று சொல்லி ABCD D வரை இந்த குடியேற்றங்கள் தந்திருக்கு. இல்லை கேள்வி மேற்குறித்த விவசாய குடியேற்றங்களுள் இலங்கைக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டவற்றை குறிப்பிடுக என்று கேட்டிருக்கு. அப்போ இலங்கையில் சுதந்திரம் அந்த 2 விடையும் அதுக்கு ஏற்ற பொருத்தமாக இருக்கணும். அப்போ அதில் பார்த்தோம்னா சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டது B மின்னேரியா, D மினிப்பே.
2018 இலங்கையில் விவசாயம் மற்றும் காணி தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தலைவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்த முதலாவது அரசியல் யாப்பு. உங்களுக்கு தெரியும், குழுக்கள் நியமிக்கப்பட்டது டொனமூர் அரசியல் யாப்பு. பி விவசாய குடியேற்ற திட்டத்தின் தந்தை என கருதப்படுகின்ற மக்கள் தலைவர். சி ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது பல்நோக்கு திட்டம் ஆகியவற்றை ஒழுங்குமுறையில் பெயரிடுக. 2018 கேட்கப்பட்ட வினா. அப்போ இலங்கையிலே விவசாயம் மற்றும் காணி தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தலைவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்த முதலாவது அரசியல் யாப்பு டொனமூர் அரசியல் யாப்பு. அந்த குழுக்கள் நியமிக்கப்பட்டதையும் உங்களுக்கு தெரியும். அதில் விவசாய குடியேற்றத்தின் தந்தை என கருதப்படுகின்ற மக்கள் தலைவர் டிஎஸ்என் நாயக்கா இலங்கையின் முதலாவது பிரதமர். அடுத்தது ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது பல்நோக்கு திட்டம். இந்த பல்நோக்கு திட்டம் என்ன? அந்த திட்டம் பல நோக்கங்களை கொண்டதாக இருக்கணும். தனியாக ஒரு நோக்கத்தை மட்டும் கொண்டதாக இல்லை. அதாவது விவசாயத்துக்குரிய காணி வழங்குதல், விவசாய காணிகளுக்கு நீர்ப்பாசனத்தை வழங்குதல், மின்சார உற்பத்தி, வேலைவாய்ப்பு, மீன்பிடி என்ற பல நோக்கங்களை கொண்டிருக்கணும். அதில் ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது பல்நோக்கு திட்டம் கல்லோயா குடியேற்ற திட்டம். 1978 ஆரம்பிக்கப்பட்ட பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் மகாவலி கங்கையாக காணப்படுகின்றது. இதில் கேட்கப்பட்ட 2வது வினா, விவசாய குடியேற்ற திட்டங்களை உருவாக்குவதன் மூலம் எதிர்பார்க்கப்பட்ட 2 நோக்கங்களை குறிப்பிடுக. ஒரு நோக்கத்துக்கு 2 புள்ளிப்படி, 2 நோக்கத்துக்கும் உங்களுக்கு 4 புள்ளிகள் வழங்கப்படும். ஒன்று விவசாய நிலப்பரப்புகளை அதிகரித்தல். குடியேற்ற திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. விவசாயம் செய்யக்கூடிய பரப்பு அதிகரிக்கப்படும். மற்றது நெல் உற்பத்தியை அதிகரித்தல். ஈரவலய சனத்தொகை அதிகரிப்புக்கு தீர்வு காணுதல். இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கையின் ஈரவலயத்தில் கூடுதலான பரப்பளவை ஒப்படைக்க, உலர் வலயத்தோடு ஒப்படைக்க ஈரவலயத்தின் பரப்பளவு குறைவாகவும் சனத்தொகை அதிகமாக காணப்படுது. உலர் வலயத்தில் சனத்தொகை குறைவாகவும் பரப்பளவு அதிகமாக காணப்படுது. அப்போ உலர் வலய பிரதேசத்தில் இந்த ஈரவலயத்தில் இருக்கிற சனத்தொகை மக்களை குடியேற்றுவதன் மூலம் ஈரவலயத்தில் ஏற்படுகின்ற சனத்தொகை அதிகரிப்பினை மட்டுப்படுத்துவதற்கு இந்த குடியேற்ற திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. மற்றது அதிகரிக்கிற சனத்தொகைக்கு உணவு உற்பத்தி மேற்கொள்ள வேண்டும். அதுக்குரிய உணவு உற்பத்தி அதிகரிப்பதற்கும் இந்த குடியேற்ற திட்டங்கள் உதவினது. வேலை வாய்ப்பினை உருவாக்குதல், வேலையற்ற பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக வேலை வாய்ப்பினை வழங்குவதற்கும் இந்த விவசாய குடியேற்ற திட்டங்கள் உருவாக்கப்பட்டது. மற்றது நீர்ப்பாசன புனரமைப்பு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இலங்கையின் உலர்வலய பிரதேசம், ராஜரட்ட நாகரிகம், அனுராதபுரம், பொல்நறுவை போன்ற நகரங்கள் சிதைவடைந்தது. இலங்கையின் தென்பகுதிக்கு அல்லது ஈரவலய பிரதேசத்தில் இந்த தலைநகரங்கள் இடம்பெயர்ந்தமை உங்களுக்கு தெரியும். அதால் இந்த உலர்வலய பிரதேசத்தில் இருந்த குளங்கள், கால்வாய்கள் கைவிடப்பட்டன. அவற்றை புனரமைப்பு செய்து பேணுவதற்காக இந்த குடியேற்ற திட்டங்கள் அமைக்கப்பட்டது. அதுவும் ஒரு நோக்கமாக காணப்பட்டது. அடுத்தது விவசாய பரம்பரையை உருவாக்குதல். அதாவது விவசாயம் செய்கின்ற மக்கள், அதாவது எளிய சமுதாயத்திலேயே விவசாயம் தொடர்பான ஒரு வெறுப்புணர்வு காணப்படுது. அந்த வெறுப்புணர்வை கலைந்து விவசாய பரம்பரை ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த குடியேற்ற திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. மற்றது ஈரவலயத்தில் இருக்கிற நிலப்பற்றாக்குறைக்கு தீர்வு காணப்படும். என்ற உலர்வலயத்தில் நிலங்கள் ஒப்பீட்டு ரீதியில் அதிகமாக காணப்படுது. அந்த ஈரவலயத்தில் நிலப்பற்றாக்குறை, அதுக்கு தீர்வாக இந்த விவசாய குடியேற்ற திட்டங்கள் அமைந்தன. 3வது வினா கேட்கப்பட்டிருக்கு, விவசாய அபிவிருத்தி திட்டங்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக அமைவது இலங்கையின் உலர் வலயங்களே என்பதை 2 காரணிகள் மூலம் எடுத்து காட்டுக. இப்போ இலங்கையின் உலர் வலயம், அதாவது நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி உலர் வலயத்தில் சனத்தொகை குறைவாகவும் நிலப்பரப்பு அதிகமாகவும் காணப்படுது. அப்போ மத்திய மலை நாட்டில் உற்பத்தியாகின்ற நதிகள் கூடுதலாக கடலோட கலக்கிறது உலர் வலய பிரதேசத்தில் தான் காணப்படுது. அப்போ உலர் வலயத்தில் சனத்தொகை குறைந்த சமவெளிகள் காணப்படுகின்றன. அப்போ சமவெளிகள் காணப்படுது, ஆனால் சனத்தொகை குறைவாக காணப்படுது. அப்போ அதுக்கு பொருத்தமாக உலர் வலயங்கள் தான் அமைந்திருக்கு. அடுத்தது நெல் விவசாயத்துக்கு பொருத்தமான காலநிலையும் மண் வளமும் இந்த உலர் வலய பிரதேசத்தில் காணப்படுகின்றபடினால உலர் வலயம் பொருத்தமாக காணப்படுது. அதோட வரலாற்று காலத்தில் அதிகமான குளங்கள், கால்வாய்கள் அமைக்கப்பட்டிருப்பதால் புனர்நிர்மாணம் செய்யக்கூடிய குளங்கள், கால்வாய்கள் இந்த உலர் வலயத்தில் காணப்படுது. அதை புனரமைப்பு செய்வதன் மூலம் விவசாயத்துக்கு தேவையான நீர் வசதியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த நீர் வசதியை பெற்று நெல் போன்ற பயிர்களை
உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அதன் மூலமாக அதற்கு பொருத்தமாக இலங்கையின் உலர் வலயங்கள்லாம் காணப்படுது. அதில் 4வது வினா கேட்கப்பட்டது, இலங்கையின் ஏனைய நதிகளை விட மகாவலி கங்கை பல்நோக்கு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் விசேடமானதாகும். பல்நோக்கு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் விசேடமானதாகும் என்பதை 3 காரணிகளினூடாக விளக்குக. அப்போ இந்த இன்னொரு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாவலி கங்கை பார்க்க அது ஈரவலியம் உலர்வலியம் இரண்டுக்கும் பொதுவான ஒரு நதியாக இந்த மகாவலி கங்கை காணப்படுது. மத்திய மலைநாட்டில் உற்பத்தியாகி இலங்கை திருவண்ணாமலை கொட்டியாரக்குடாவில் கடலோட கலக்கிறதாக காணப்படுது. அப்போ இந்த நதி பயணம் செய்கிற பாதை வந்து சனத்தொகை 5 சமவெளிகள் ஊடாக பாய்ந்து செல்கின்றமை. அப்போ சனத்தொகை 5 இருக்கிறபடினாலே அந்த பிரதேசங்களில் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு சாதகமாக இருக்கும். மற்றது கிளை நதிகள் பலவற்றால் ஊட்டம் வருகின்றமை, அதாவது ஆற்றிச்சிறை என்று சொல்கிறது. தன்னோட சேர்ந்து பக்கத்து நதிகளையெல்லாம் தானே உள்வாங்கி எல்லா நதிகளையும் தன்னோட ஒன்று சேர்த்து பாய்கின்ற ஒரு நதியாக இந்த மகாவலி கங்கை காணப்படுது. அப்போ அதன் நீர்வளம் வந்து அதிகமாக காணப்படுது. அதனால் மகாவலி பிரதேசம் சிறப்பானதாக காணப்படுது. அதே நேரம் 3 எங்களோட இலங்கைக்கு மழை வீழ்ச்சி கிடைக்கிற தென்மேல் பருவக்காற்று, வடகிழ் பருவக்காற்று, மேற்காவுகை மழை ஆகியவற்றினூடாக இந்த மகாவலி வந்து மழை வீழ்ச்சியை பெற்றுக்கொள்கின்ற ஒரு நதியாக காணப்படுது. நதியின் உயர்நில பிரதேசங்கள் மின்சார உற்பத்திக்கு சாதகமாக இருக்கின்றமை. அடுத்தது அபிவிருத்தி செய்யக்கூடிய பிற பிரதான கால்வாய்கள் மகாவலி கங்கையுடன் இணைந்து காணப்படுதல். நம்ம பார்த்தோம்னா இலகர கால்வாய், மினிப்பி கால்வாய், அங்கமடில்ல பப்பதென்ன கால்வாய்கள் இந்த மகாவலியோட இணைந்ததாக காணப்படுது. அதே பிரதான கால்வாய்கள் தெரியும், இலகர வசவமன்னன், மினிப்பே முதலாம் அப்போ, அங்கமடில்ல முதலாம் பராக்கிரமபாகு, பப்பதென்ன மகாசேன. அடுத்தது கீழே ABCD என தரப்பட்டுள்ளவை இலங்கையின் அபிவிருத்தியுடன் தொடர்புடைய கூற்றுக்கள் சிலவாகும். இத்தகவல்களை கொண்டு 37ஆம் 38ஆம் வினாக்களுக்கு விடையெழுதுக. MCQ கேட்கப்பட்டிருக்கு. வந்து வறண்ட வலயத்தில் இதுவரை பயன்படுத்தப்படாத காணிகளை நெற்பயிற்சிக்கு பயன்படுத்துதல். B அதிகரிக்கும் மின்சக்திக்கான கேள்வியை பூர்த்தி செய்வதற்கு மின்சக்தி உற்பத்தியை விரைவுபடுத்துதல். C அரசுக்கு சொந்தமான காணிகளை பாரிய செயற்திட்டங்களுக்கு வழங்குதல். D பெருந்தோட்ட பயிற்சியை மேலும் விரிவாக்கி தேசிய பொருளாதாரத்துக்கு வலுவூட்டுதல். வினாவை பார்த்துங்கன்னா மேலுள்ள கூற்றுக்களுக்கு ஏற்ப விவசாய குடியேற்றங்களை தாபிக்கும் முக்கிய நோக்கமாக கொண்ட கூற்று வந்து வறண்ட வலயத்தில் இதுவரை பயன்படுத்தப்படாத காணிகளை நெற்பயிற்சிக்கு பயன்படுத்துவதுதான் இதோட தொடர்புடையதாக காணப்படுது. மேலுள்ள கூற்றுக்களுக்கு ஏற்ப விவசாய குடியேற்றங்கள் தாபிக்கப்பட்டது. எல்லாமே என்ன நோக்கமாக இருந்தாலும் பிரதானமான முக்கிய நோக்கம் என்றபடினால் பல்நோக்கு அபிவிருத்தி ஆலோசனை மூலம் எதிர் நோக்கத்தை உள்ளடக்கிய விடை இல்லை பார்த்தா அதிகரிக்கும் மின்சக்தி கேள்வியை பூர்த்தி செய்வதற்கு மின்சக்தி உற்பத்தியை விரைவுபடுத்தல். இப்போ வறண்ட வலயத்தில் இதுவரை பயன்படுத்தப்படாத காணிகள் நெற்செய்து பயன்படுத்துதல், அரசுக்கு சொந்தமான காணிகளை பெரிய செயற்திட்டங்களுக்கு உள்வாங்குதல், பெருந்தோட்ட பயிற்சியை மேலும் விரிவாக்கி வாக்குதல் போன்றன எல்லாம் பயிற்சியோட தொடர்பாக இருக்கு. அடுத்த நோக்கம் வந்து அதிகரிக்கும் மின்சக்திக்கான கேள்வியை பூர்த்தி செய்வதற்கு மின்சக்தி உற்பத்தியை விரைவுபடுத்துதல். அப்போ பல்நோக்கு அபிவிருத்தி ஆலோசனை மூலம் எதிர்நோக்கு நோக்கத்தை உள்ளடக்கிய விடை B-ஆக காணப்படுது. மிகவும் பொருத்தமான விடை என்ற வழியில் 2019 கேட்கப்பட்டிருக்கு. 7வது வினாவில் ABC உண்டு. A வந்து சுதந்திர இலங்கையின் 1வது பிரதம மந்திரி. B வந்து கிறிஸ்துக்கு பின் 1972 இலங்கை குடியரசின் பிரதம மந்திரி. C கிறிஸ்துக்கு பின் 1978 இலங்கை குடியரசின் 1வது நிறைவேற்று ஜனாதிபதி ஆகியோரின் பெயர்களை ஒழுங்குமுறைப்படி குறிப்பிடுக. ஒழுங்குமுறைப்படி அந்த ABC நீங்கள் ABC போடாட்டிலும் பரவாயில்ல, அந்த ஆர்டரில் அதுக்கு விடை எழுதினா சரி. ABC என்று போட்டு எழுதுறதும் பிழை இல்லை. அப்போ சுதந்திர இலங்கையின் 1வது பிரதம மந்திரி TS அண்ணாக்கா. அடுத்தது கிறிஸ்துக்கு பின் 1972 இலங்கை குடியரசின் பிரதம மந்திரி திருமதி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. உலகின் 1வது பெண் பிரதம மந்திரி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. அடுத்தது C வந்து கிறிஸ்துக்கு பின் 1978 இலங்கை குடியரசின் 1வது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி, அது JR ஜெயவர்தனா. 2வது வினா
கிறிஸ்துக்கு பின் 1978 அரசியல் யாப்புக்கேற்ப அறிமுகம் செய்யப்பட்ட புதிய வாக்களிப்பு முறைகள் 2 குறிப்பிடுக. ஒவ்வொரு 2 வெளியிடினா சரி, இதில் 3 உங்களுக்கு தந்திருக்கு. ஒன்று பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பு அல்லது மக்கள் கருத்து கணிப்பு, ஜனாதிபதி தேர்தல், விகிதாசார பிரதிநிதித்துவ முறை. அடுத்தது பார்த்தோம் என்று சொன்னால் 3வது வினா 5 புள்ளிக்கு சுதந்திரத்தின் பின்னரான 30 ஆண்டு காலங்களில் அதிகாரத்துக்கு வந்த அரசாங்கங்களினால் இந்நாட்டின் வர்த்தக விவசாயத்தின் முன்னேற்றத்திற்காக, நாங்கள் அங்கே கல்வி பார்த்தோம், அது மாதிரி இதில் வர்த்தக விவசாயத்தின் முன்னேற்றத்திற்காக எடுக்கப்பட்ட 2 செயற்பாடுகளை குறிப்பிட்டு அவற்றை சுருக்கமாக விளக்குக. கேட்கப்பட்டிருந்தது கேள்வி, சுதந்திரத்தின் பின்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட அரிசி வர்த்தகம், அரிசி தொடர்பான என்று சொல்லி கேட்க, எங்களோட மாணவர்கள் அரசியல் என்று சொல்லி யாப்பு சீர்திருத்தத்தை எழுதினார்கள். அப்போ வினாக்களை வாசிக்கக்குள்ள அவதானமாக இருக்க வேண்டும். சுதந்திரத்தின் பின்னரான 30 ஆண்டு காலங்களில் அதிகாரத்துக்கு வந்த அரசாங்கங்களினால் இந்நாட்டின் வர்த்தக விவசாயம் பெருந்தோட்ட பயிற்சியை முன்னேற்றத்திற்காக எடுக்கப்பட்ட 2 செயற்பாடுகள். எங்களோட வர்த்தக விவசாயம் அன்னைக்கு நாங்கள் பெருந்தோட்ட பயிற்சியை தான் கூடுதலாக கவனம் எடுப்போம். அதில் 1952 சீன இலங்கை இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம், அதாவது அரிசி ரப்பர், இலங்கையின் ரப்பருக்கு நிரந்தரமான சந்தை ஒன்று சீனாவில் கிடைக்கப்பட்டது. ரப்பரை ஏற்றுமதி செய்து அரிசியை இறக்குமதி செய்கிறது. அதே மாதிரி அரச காணிகளை நிர்வகிப்பதற்காக புதிய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன. 1958 அரசாங்கம் பெருந்தோட்ட கூட்டுத்தாபனம், மக்கள் 1976 மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபை. நீங்கள் இந்த ஆண்டுகள் கட்டாயம் குறிப்பிட வேண்டும் என்றில்லை, குறிப்பிட்டாலும் பிழை இல்லை. ஆனால் அரசாங்க பெருந்தோட்ட கூட்டுத்தாபனம், மக்கள் தோட்ட அபிவிருத்தி சபை, மற்றது நிலச்சீர்திருத்தத்தின் மூலம் வர்த்தக பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்த கம்பெனிகளிடமிருந்த காணிகள் பொது உடைமையாக்கப்பட்டன. 1975 காணி சீர்திருத்தத்தால் பொது கம்பெனிகளிடமிருந்த பெருமளவு நிலம் பொது உடைமையாக்கப்பட்டன. 1977 முதல் ரப்பர் தேயிலை மீள்நடுகைக்காக உதவிகள் வழங்கப்பட்டன. ரப்பர் நாற்றுக்கள், மரக்கன்றுகள், பசல விநியோகம் மானிய முறைப்படி வழங்கப்பட்டது. அப்போ இது பெருந்தோட்ட அபிவிருத்திக்கு அல்லது வர்த்தக விவசாயத்துக்காக அரசு முன்னெடுத்த நடவடிக்கைகளாக காணப்படுது. இதில் 4வது வினா கேட்கப்பட்டிருக்கு, சுதந்திரத்தின் பின்னர் இலங்கையின் கைத்தொழில் துறை முன்னேற்றத்துக்காக மேற்கொண்ட செயற்பாடுகள் 3 விவரிக்க 6 புள்ளிகள். அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா கைத்தொழில் பேட்டைகள் உருவாக்கப்பட்டன. ஏக்கல, ரத்மலான போன்ற கைத்தொழில் பேட்டைகள் உருவாக்கப்பட்டன. கைத்தொழில் நடவடிக்கைகளுக்காக கடன் வசதி செய்து கொடுக்கப்பட்டது. உள்நாட்டு கைத்தொழில் உற்பத்தியின் தரத்தை நிர்ணயிப்பதற்காக தர நிர்ணய சபை ஆரம்பிக்கப்பட்டது. மற்றது பாரிய கைத்தொழில்கள் உருவாக்கப்பட்டன. சீமெந்து, இரும்புருக்கு, ஒட்டுப்பலகை, மற்றது ஏற்றுமதி ஊக்குவிப்பு வலயம் உருவாக்கப்பட்டன. கட்டுநாயக்கா, பியகம, கொக்கல்ல போன்ற ஏற்றுமதி 1978 இந்த கட்டுநாயக்கா, பியகம, கொக்கல்ல போன்ற ஏற்றுமதி ஊக்குவிப்பு வலயங்கள் உருவாக்கப்பட்டமை. மற்றது அரசு கடைபிடித்த 18 கைத்தொழில் கொள்கையினால் இலகு குடிசை கைத்தொழில்கள் வளர்ச்சியடைந்தமை. இனி நாங்கள் பேப்பர் 1 என்ற பகுதி 3 பார்க்க போகிறோம். பகுதி 3 உலக வரலாறு உங்களுக்கு தெரியும். அதில் தரம் 10ல் 9வது பாடம் மறுமலர்ச்சி. அதே மாதிரி தரம் 11ல் 3 பாடங்கள் இருக்குது. 1வது பாடம் கைத்தொழில் புரட்சி, 7வது பாடம் உலகில் இடம்பெற்ற புரட்சிகள், 8வது பாடம் உலக யுத்தங்களும் சமாதானத்துக்கான இணக்கப்பாடுகளும். இந்த 4 பாடத்தை நீங்கள் படித்து செய்ய வேண்டிய வினா 1. 2 வினா உங்களுக்கு தரப்படும், ஒரு சாய்ஸ். அப்போ 2 வினாக்களில் நீங்கள் ஒரு வினாவுக்கு விடை எழுத வேண்டும். 18 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். அதில் பார்த்தோம்னா உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி 8வது வினா, கீழே ஏபிசி என தரப்பட்டுள்ளவற்றை கண்டுபிடித்த அறிஞர்களின் பெயர்களை அதே ஒழுங்கில் எழுதுக. அதே ஒழுங்கில் என்றால் கேட்கப்பட்டதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எழுத வரணும். அப்போ இந்த வந்திருக்கிறது 10ஆம் ஆண்டின் 9ஆம் பாடம் மறுமலர்ச்சியில் தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இந்த மறுமலர்ச்சி இதில் வந்த கேள்வி ஒன்று. ஏ புவியீர்ப்பு சக்தி, அது ஐசக் நியூட்டன். அடுத்தது குருதிச்சோடம் வில்லியம் கார்வே. புவி கோள வடிவம் என்பது நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ். அது 3ஐயும் நீங்கள் எழுதினீங்கன்னா அதுக்குரிய உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். மறுமலர்ச்சி காலத்தில் புகழ்பெற்று விளங்கிய 4 கட்டடக் கலைஞர்களின் பெயர்களை தருக. 4 புள்ளிகள் கேட்கப்பட்டிருக்கு. பிரமத்தே,
மைக்கேல் ஆஞ்சலோ, லியோனார்டோ டாவின்சி, ராபாயல். இல்லை, மூன்றாவது வினா, மறுமலர்ச்சி காலத்தில் புதிய கடல்வழிகளை கண்டுபிடிப்பதற்கு சாதகமாக காணப்பட்ட இரு காரணிகளை விளக்குக. அப்போ ஏன் நாடுகாண் பயணம் மேற்கொள்ளப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டது உங்களுக்கு தெரியுமா? கான்ஸ்டாந்தினோபிள், அன்றைய இஸ்தான்புல் துருக்கியரால் கைப்பற்றப்பட்டதன் பிற்பாடு கிழத்தேசத்துக்கான புதிய பாதைகள் கண்டுபிடிக்கிறதுக்காக கடற்பிரயாணம் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அதில் ஏற்பட்ட சாதகமாக காணப்பட்ட காரணிகள் ஒன்று, பாதுகாப்பாக கடற்பிரயாணம் செய்யக்கூடிய திசையறி கருவி, திசைகள் கடலுக்குள்ள போய்க்குள்ள திசையை கண்டறியக்கூடிய அளவுக்கு திசையறி கருவி கண்டுபிடிக்கப்பட்டமை. மற்றது வட நட்சத்திரமானியன்களை கண்டுபிடிக்கப்பட்டமை கடல் வழிகளை கண்டுபிடிப்பதற்கு சாதகமாக அமைந்த ஒரு காரணம். அதோட மறுமலர்ச்சி காலத்தில் புவி கோள வடிவமானது என அறியப்பட்டமை, அது நிரூபிக்கப்பட்டமை. தொலைமையின் உலகப்படத்தின் மூலம் உலகம் பற்றிய தெளிவான கருத்து கிடைத்தமை, உலகம் தொடர்பான அறியப்பட்ட உலகம் விரிவடைந்து காணப்பட்டமை. இல்லை தெரியும் உங்களுக்கு, தொலைமையால் வரையப்பட்ட உலகப்படத்தில் இலங்கை குறித்து காட்டப்பட்டிருந்தது. இலங்கைக்கு தப்ரபீன் என்ற பெயர் வழங்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். தேசிய அரசுகள், அதாவது ஐரோப்பாண்ட தேசிய அரசுகள் நாடுகாண் பயணங்களுக்கு அனுசரணை வழங்கியவை, குறிப்பாக போர்த்துகல், ஸ்பெயின் போன்ற நாடுகள். அதில் நாலாவது வினா, மறுமலர்ச்சி இலங்கை மீது ஏற்படுத்திய அரசியல், பொருளாதார, சமூக மாற்றங்கள் ஒவ்வொன்று குறிப்பிட்டு விளக்குக. அரசியல் மாற்றம் எழுதணும், பொருளாதார மாற்றம் எழுதணும், சமூக மாற்றம் எழுதணும். நீங்கள் எல்லாத்தையும் கலந்து ஒன்றாடுறது, அப்போ பிரிச்செடுங்க அந்த மாதிரி கெரிங் போட்டு வடிவ அரசியல் மாற்றம் என்ன மாற்றம் ஏற்பட்டது, பொருளாதார மாற்றம் என்ன மாற்றம் ஏற்பட்டது, சமூகத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டது, தனித்தனியே நீங்கள் ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டு விளக்க வேணும். விளக்கம் வந்துட்டு அங்கே பந்தியாக எழுதுறது இல்லை, 2 வரி எழுதினா போதுமானது. இப்போ அரசியல் மாற்றங்கள், அதில் பாராளுமன்ற முறை, பாராளுமன்ற ஆட்சி முறை தோற்றம் பெற்றது. மற்றது ரோமடச்சு சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது. சட்ட தொகுதியும் நீதிமன்ற தொகுதியும் நிறுவப்பட்டன. மரபு ரீதியான அலுவலர்கள் வகுப்புகளுக்கு பதிலாக புதிய அலுவலர்கள் நியமனமும் நிர்வாக பிரிவும் தோற்றம் பெற்றன. பொருளாதார மாற்றங்களில் ஒன்று போட போகிறீங்க போட்டுட்டு ஒன்று ஒல்லாந்தர் கருவா பயிரிட்டமை, பிரித்தானியர் கோப்பி, கொக்கோ, சிங்கானோ, தேயிலை, ரப்பர் போன்ற வர்த்தக பெயர்களை பயிரிட்டமை. கிராமிய தன்னிறைவு பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தது, அதாவது சுயதேவை பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் தோற்றம் பெற்றது. பணப்புழக்கம் ஏற்பட்டது. அது பண்டமாற்று பொருளாதாரத்தில் இருந்து பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு இந்த மறுமலர்ச்சி காலத்தில் இலங்கையில் ஏற்பட்ட ஒரு மாற்றம். அதே நேரம் பெருந்தெருக்கள், போயிரத பாதைகள் அமைக்கப்பட்டமை, கொழும்பு, காலி, திருகோணமலை போன்ற வர்த்தக நகரங்கள் உருவானமை, மத்திய தர வகுப்பினர் தோற்றம் பெற்றமை, இது பொருளாதார ரீதியில் ஏற்பட்ட மாற்றமாக காணப்படுது. சமூக மாற்றம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்று ஒல்லாந்தர் அச்சியந்திரத்தை அறிமுகம் செய்தமை, ஆங்கிலேயர் காலத்திலே அச்சியந்திரம் பிரபலம் அடைந்தமை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மறுமலர்ச்சி காலத்தில் இலங்கையின் சமய மறுமலர்ச்சி காலத்தில் இந்த அச்சியந்திரத்தின் முக்கியத்துவம் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. அடுத்தது நூல்கள், சஞ்சிகைகள், பத்திரிகைகள் என்பன அச்சிடப்பட்டதால் அறிவு வளர்ச்சி அடைந்தமை. இலங்கையர் ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்றமையால் மேலத்தேச சிந்தனைகள் தோற்றம் பெற்றமை. கத்தோலிக்க சமயம் பரவியது. ஐரோப்பிய கட்டடக்கலை இலங்கையில் பரவியது. இப்போ இது தொடர்பான பாஸ் பேப்பரை பார்த்தோம்னா 2016 MCQவில் கேட்கப்பட்டிருந்தது. மத்திய காலத்தில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி காரணமாக பல்வேறு துறைகளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. மேல் வருவனவற்றுள் எத்துறையில் லியோனார்டோ டாவின்சி பிரசித்தி பெற்றார் என்று கேட்டிருக்கு. அதில் மருத்துவ விஞ்ஞானம், நாடுகாண் பயணங்கள், ஓவியக்கலை, இலக்கியம். அவர் லியோனார்டோ டாவின்சி தொடர்புடையதாக இந்த ஓவியக்கலை காணப்படுது. 2018 ஒரு 30வது கேள்வி MCQவில் நிரல் 1, நிரல் 2 கொடுத்திருக்கணும். ஐரோப்பிய மறுமலர்ச்சி காலத்தில் பிரபல்யமானவர்களின் பெயர்கள் நிரல் 1லும், அவர்கள் பிரபலமடைந்த துறைகள் நிரல் 2லும் தரப்பட்டுள்ளன. நிரல் 1ற்கு அமைவாக நிரல் 2ஐ ஒழுங்குபடுத்தும் போது பெறப்படும் விடையாது 30வது வினாக கேட்டிருக்கு. மைக்கேல் ஆஞ்சலோ அவர் என்ன துறையில் பிரபல்யம் அடைந்தார் என்று சொல்லி பார்த்தோம்னா அவருடையது சித்திரக்கலையாக காணப்படுது. பர்த்தலோமியோ டயஸ் நாடுகாண் பயணம் தெரியும். இன்றைக்கு ஆப்பிரிக்காண்ட நன்னம்பிக்கை முனை மட்டும் அதுக்கு புயல் முனை என்று பெயர் வச்சுட்டு திருப்பி போனவர். பர்த்தலோமியோ டயஸ் நாடுகாண் பயணங்கள். வில்லியம் கார்வே மருத்துவத்தோட தொடர்புடையவர். அப்போ இதன் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால்
அப்போ நிரல் 2 தொடர்புபடுத்தும் போது மைக்கேல் அஞ்சலோ வந்து பி சித்திரக்கலை, பர்தலமியூஸ் ஏ நாடுகாண் பயணம், வில்லியம் கார்வே மருத்துவம். அப்போ 2வது விட வந்து இந்த வினாக்குரியது சரியான விடையாக கருதப்படுது. உலகாலமும் 2018 வரைக்கும் செகண்ட் பேப்பரில் இந்த 9வது அதாவது மறுமலர்ச்சியில் கேள்வி வரை இல்லை. 2018ஆம் ஆண்டு தான் உங்களுக்கு 18 மார்க்ஸுக்குரிய வினாவாக கேட்கப்பட்டிருந்தது. 8வது வினா ஒன்று, மறுமலர்ச்சியினால் பிரசித்தமான இத்தாலிய நகரங்கள் 3 பெயரிடுக. ஃப்ளோரன்ஸ், வெனிஸ், ஜெனோவா, ரோம். 4 நகரங்கள் இருக்குது. நீங்கள் 3 நகரத்தை பெயரிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 புள்ளிகள் வழங்கப்படும். இதுக்குரிய புள்ளி 3. அடுத்தது 8வதுல 2வது வினா, பின்வருவனவற்றோடு தொடர்புடையவர்களை ஒழுங்கு முறையில் பெயரிடுக. அதிலே வந்து புவி கோள வடிவமானது என்பதை கண்டுபிடித்தல். அதை கண்டுபிடித்தவர் வந்து நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ். பி வந்து தொலைநோக்கியை கண்டுபிடித்தல், அது கலிலியோ கலிலி. புவி ஈர்ப்பு சக்தியை கண்டுபிடித்தல் சர் ஐசக் நியூட்டன். அச்சு எந்திரத்தை கண்டுபிடித்தல் ஜொஹானஸ் குட்டன்பெர்க். இதில் ஜொஹானஸ் குட்டன்பெர்க்னு தான் நீங்கள் எழுதணும். தனியாக குட்டன்பெர்க் எழுதினால் உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது. அப்போ உங்களோட புத்தகத்திலே அவருடைய பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் எழுதிக்கொண்டால் கூட உங்களோட புள்ளிகள் உறுதிப்படுத்தப்படும். இதில் 3வது வினா, ஏ வந்து மாண்டவாதம் என்பதனால் கருதப்படுவது யாது? பி மறுமலர்ச்சி காலத்தில் பிரபல்யமான சித்திரப்படைப்புகள் 3 பெயரிடுக. அப்போ மனிதன் மேன்மையானவன் என கருதப்பட்டமைதான் மாண்டவாதம் என்பதனால் கருதப்படுவது. அதுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்பட்டது. மறுமலர்ச்சி காலத்தில் பிரபல்யமான சித்திரப்படைப்புகள் 3 பெயரிடுக. மொனாலிசா, இறுதி தீர்ப்பு, இறுதி ராஸ்போசனம், ஆதாமின் சித்திரம், தேவதூதர்கள் இருவரின் சித்திரம். அதுக்கு 3 எழுதியிருந்தால் 3 புள்ளி, முதலாவதுக்கு 2 புள்ளி, 5 புள்ளிகள் வழங்கப்பட்டது. 4வது வினா, நாடுகாண் பயணத்தின் விளைவுகள் 3 விவரிக்க 6 புள்ளி. ஒன்று, புதிய நாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டமை, பிலிப்பைன்ஸ், கனடா, மேற்கிந்திய தீவுகள் முதலியன. இதில் பார்த்தீங்கன்னா 3 பேர். ஒன்று கொலம்பஸின் கடல் பயணம், மேற்கிந்திய தீவுகள் ஸ்பெயினில் இருந்து ஸ்பானியாவில் வந்து இறங்கினதும். அப்போ கூடுதலாக அவர் கண்டுபிடிக்கப்பட்டது, அவர் வந்து மேற்கிந்திய தீவுகள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த தீவுகள்லாம் தரையிறங்கினார். கொலம்பஸின் கடல் பயணம் அவர் வந்து திரும்பியிருந்தார். அது உண்டு கொலம்பஸின் கடற்பயணம். அதே மாதிரி அதன் அடிப்படையில் அதன் பிற்பாடு அமெரிக்கா வெஸ்பூசியாவில் அமெரிக்கா கண்டறியப்பட்டது. அதில் வாஸ்கோடகாமாண்ட கடற்பயணம், அவர் வந்து நன்னம்பிக்கை முனை, அதாவது புயல் முனை என்று அறியப்பட்ட நன்னம்பிக்கை முனையிலிருந்து அந்த இந்தியாவிலிருந்து சென்ற வர்த்தகர்களோட தொடர்பு கொண்டு இலங்கைக்கு இந்தியாவுக்கு வந்து இந்தியாண்ட கோவா அல்லது கள்ளிக்கோட்டை என்ற பிரதேசத்தை வந்தடைந்தார். அடுத்தது பார்த்தோம், புவி கோள வடிவமானது என்பதை நிரூபிப்பதற்கு சான்றாக அமைந்த மகல்லனின் கடற்பயணம். அவர் வந்து பிலிப்பைன்ஸில் விரைக்குள்ள உங்களுக்கு தெரியும். அந்த பிலிப்பைன்ஸின் பழங்குடிகளால் கொலை செய்யப்பட்டார். அவருடைய மிகுதி மக்கள் வந்து மீண்டும் போர்த்துகலுக்கோ திரும்பி வந்து அவர்கள் புவி கோள வடிவமானது என்பதை நிரூபித்தார்கள். அது இந்த கடற்பயணம் மறுமலர்ச்சி காலத்தில் ஏற்பட்டது. மற்றது ஆசியா ஆப்பிரிக்க ஐரோப்பிய நாடுகளில் ஐரோப்பியர் ஆதிக்கம் பரவியது. வினாவை பார்த்தீங்கன்னா, நாடுகாண் பயணத்தின் விளைவுகள் 3 விவரிக்க. அப்போ ஒன்று வந்து புதிய நாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டமை. அடுத்தது ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளில் ஐரோப்பியன் ஆதிக்கம் பரவியது. அது நீங்கள் வேணுமென தனியாக எழுதலாம். உலகம் கோள வடிவமானது என்பது நிரூபிக்கப்பட்டது. அடுத்தது ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளில் ஐரோப்பியரின் ஆதிக்கம் பரவியது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவில் இருந்து இந்தியா இலங்கை வந்து பிரித்தானியருடைய குடியேற்றங்கள் பரவினது. அது மாதிரி இனிய ஆசியா ஆப்பிரிக்க நாடுகளிலும் ஐரோப்பியனுடைய ஆதிக்கம் பரவுறதுக்கு இந்த நாடுகாண் பயணங்கள் சாதனம் இருந்தது. மற்றது புதிய வர்த்தக பாதைகள் கண்டுபிடிக்கப்பட்டமை, வர்த்தக நடவடிக்கைகள் விரிவடைந்தமை, குடியேற்றவாதம், அதாவது ஆசியா ஆப்பிரிக்க பிரதேசங்களில் புதிய நாடுகள், அதாவது ஆதிக்கம் பெற்ற ஐரோப்பிய நாடுகள் இந்த நாடுகளை தமது ஆதிக்கத்துக்குள் கொண்டு வந்தார்கள். மற்ற ஐரோப்பிய சிந்தனை உலகம் முழுவதும் பரவியது. சமய சிந்தனை, ஆங்கிலிக்கன், புரொட்டஸ்டாந்து, கத்தோலிக்கம் போன்ற சமயங்கள் பரவியமை.